ஈஸியாக எப்படி செஸ்ட் பீட் ஸ்ப்ரெட் பண்ணுறது சொல்லிட்டே போச்சு. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், பாடி டைப்க்கு ஏற்ற மாதிரி தான் செஸ்ட் பீட் ஸ்ப்ரெட் பண்ணும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க பஸ் டிவைடட் பை 2. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன இன்னர் சைஸ் போடுறாங்களோ டிவைடட் பை 2. ஃபார் எக்ஸாம்பிள் 40 இருந்தது அப்படின்னா டிவைடட் பை 2 is 20. 20 ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. இந்த லென்த் ஷுட் பி 18 பண்ணீங்கன்னா எந்த சைஸும் அடிக்காது. இதெல்லாம் பண்ணியும் ஃபர்ஸ்ட் பீட் நெக்கை ஒட்டி போகுது அப்படின்னா கமெண்ட்ஸில் செஸ்ட் பீட்னு டைப் பண்ணுங்கள். அது கம் வித் டெய்லி வீடியோ. இப்போ இந்த சாரியை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஷோல்டர் பின் பிளேஸ்மெண்ட் இங்கே இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ண போகிறேன். கலெக்ட் பண்ண ப்ளீட்ஸை ப்ளேஸ் பண்ணிட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு பெண்ட் இருக்கு இல்லையா, இந்த பெண்டை இப்படி வச்சுட்டு லாக் பண்ணுறேன். லாக் பண்ணதுக்கப்புறம் என்னோட ப்ளீட்ஸை நான் அலைன் பண்ணுறேன். இந்த மாதிரி மேலேருந்து ஸ்வைப் பண்ணி ப்ளீட்ஸை நான் அலைன் பண்ண போகிறேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த டிஸ்டன்ஸ் கேப் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இல்லாட்டி இந்த நேர் மெஸ்டப்பாக தெரியும். எப்போவுமே ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து நல்லா ஓப்பனாக தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அது இன்னும் சாரியை ரொம்ப அழகாக காட்டும். அண்ட் இதுக்கப்புறம் ப்ரெஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோட மைன்யூட் டீடைல்ஸோட கிளாஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா we have upcoming classes. for more details DM பண்ணுங்கள். இல்லை பயோவில் லிங்க் இருக்குது. touch the link to get the details. Happy learning.